ஹலோ வலிக்கண்ணம்மா. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலை நேர வணக்கம். சுக்கிர பகவானோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், எங்களுக்கும் கிடைக்கட்டும், எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இன்னைக்கு சுக்கிரவாரம். சுக்கிரவாரம்னா என்ன? சுக்கிரவாரம்னா வெள்ளிக்கிழமைக்கு ஹிந்தியில் சுக்கிரவாரம் சொல்றது. வெள்ளிக்கிழமை இங்கே பாருங்க, அவங்க சொன்னாங்கன்னா சில்வர் தவளையில் சாதம் வடிக்கிறேன். அழகா இருக்கா? சில்வர் நல்ல வெயிட்டாக இருக்கு. இது வீட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இருந்தது தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொன்னாங்கன்ட்டு. ஆனால் இது தவளை மாதிரியே ஒரு ஃபீலிங் இல்லைல்ல? இல்லை, இப்படி தான் இருக்கும், பொங்கல் சொம்பு மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு புதுசுங்கிறனால அப்படி இருக்கு. பழசாக இருந்தால் ஒன்றும் தெரியாது. இதுவே நாளாயிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம். இந்த பால் காய்ச்சுவேன். நம்ம விலைக்கு போட்ட ஜாமான நைட்டு. ஆமாம், அதெல்லாம் விலைக்கு போட்டது. என்ன இவ்வளோதான் இருக்குது? மிச்செல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நைட்டுக்கு நேற்று கொஞ்சம் தான் விளக்க இருந்துச்சு, அதுதான் விளக்கணும். பாலை காய்ச்சி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு. ஆவின் பாலா? ஆமாம், இங்கே வாங்குறது இதானே டிலைட் ஆவின் பால் தான். ஆமாம். இது எங்கே வாங்குங்க? இது ராயவரம். இது நேற்று வரையில் வாங்கிட்டு வந்தோம்னா ராயவரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட. நேற்று எங்கே போனீங்க? நேற்று இது மந்தேவன் கோவிலில் வந்து டோக்கன் வாங்க போனோம்னா அதுக்கு போனோம். ஓ, ஈவினிங்கா? ஆமாம். எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தீங்க? 4:30க்கு போயிட்டு 5:30க்கெலாம் வந்துட்டோம். ஐயா ஆள் ரெடியாக இருந்தார். நம்ம கோயிலில் பார்த்தியா கரெக்டாக இருக்காரு. இங்கே அடிமளத்தில் என்ன கொடுக்குறோம்ட்டு போயிடுவாங்க, அங்கே கரெக்டாக இருக்கா. இங்கே உட்காந்தே இருந்தார் வேறு. வாங்க வருவாங்க, நம்ம போயிடக்கூடாதுன்ட்டு. அதுதான் ராயவரம். ஆமாம், அது நகரத்தை பண்பானது. இங்கே அப்படி இல்லை, இங்கே கொடுக்குறோம்ட்டு போயிடுவாங்க அரிமளத்துலலாம். இங்கேயும் டோக்கன் வாங்கிக்கல? இல்லை, இங்கே இருக்குது. இங்கே இன்னும் இல்லை. இங்கே பிள்ளையார் நமக்கு டோக்கன். பிள்ளையார் நமக்கு டோக்கன் வேறு எதுக்கும் வாங்கணும்னா, இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி இதுக்கெல்லாம் டோக்கன் வாங்கினோம்னா ஆளே கண்டுபிடிக்க முடியாது. இங்கே இன்னைக்கு என்ன காய்னு பார்க்கலாமா? இந்த டீக்கு இது இஞ்சி 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 டீ தானே நீங்கள்? இஞ்சி டீ. ஆமாம். வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் சாம்பார். கத்திரிக்காய் அங்கே இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே. தக்காளி வெங்காயம், அதுக்கு தக்காளி 3 மூடி இருக்கட்டும், வேணுங்கிற இருக்கட்டும், எதுவும் விழுது. கரெக்டாக மூடி வச்சுருக்கீங்களா? அதுக்கு அதையும் கரெக்டாக மூடி வச்சுருக்கேன். வலிக்கு நம்ம இஞ்சி நிற்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி நிற்க போகிறேன். நைட்டுக்கு செவ்வாழை சாப்பிட்டீங்களா? அது பழுக்கவே இல்லையே. பழமா இல்லையா? இது காயா இருக்கு, மொட்டை காயா இருக்கு. இதெல்லாம் கூட பழுத்த மாதிரி இருக்கு கொஞ்சம். அதே செவ்வாழை பழம் ரேட்டு கூட. செவ்வாழை பழம் மருத்துவ குணம் உள்ளது, ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது, அதனால ரேட்டு கூட. ஆமாம். அப்போ நார்மல் பழத்தை விட இது நல்ல. ஆமாம், ரேட்டு கூட, அதனால தான். அது ப்ரெஷருக்கெல்லாம் தேவையில்ல, நரம்புக்கெல்லாம் தேவையில்ல. அரிசி கிளையணும். ஆனால் இந்த வாரம் சந்தைக்கு போகாமலே காய்கறி இல்லாமல் ஓட்டிட்டீங்க. ஆமாம், நமக்கு காய்கறி ரொம்ப விளையாட்டு விடாது. நம்ம ஆள் 2 பேர் தானே.
இதில் எப்படி சில்வரில் வச்சா சீக்கிரமாக பொங்கல் வந்துடுதா இல்லை எப்படி? சீக்கிரம் வந்துடும் சில்வரில். ம், அதை கம்பேர் பண்ணல. இல்லை ரெண்டுக்கும் கொதி நேரம் ஒன்று தான். இல்லை சீக்கிரம் வந்துடும் சில்வர். ஆனால் எனக்கு என்னமோ லேட் ஆகுற மாதிரி இருக்கு. இது புதுசுங்கிறனால அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. கனமா இருக்கு ரொம்ப சட்டி. கவலை ரொம்ப கனமா இருக்கு. லேசா இல்லை. இது உரட்டி விட்டுரும் கொஞ்சம். இஞ்சி டு ஆட் இஞ்சியா? இஞ்சி ஆமாம். இஞ்சி கொதிக்கையில் போட்டால் அதோட வந்துடும்ண்ணா. டீத்தூள் அது சாருங்கள இஞ்சி. அதுக்குள்ளேயும் பொங்கிட்டு வராங்க. ஆமாம். எங்கேடா டிலே ஆகாக நம்ம பொங்கிட்டு போகலாம். ஆமாம் அப்படி இருக்கட்டும், அப்புறம் வந்து காய்ச்சிக்குவோம். சரிவா, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வருவோம். வாசமாக உள்ளது. ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க கைஸ். எப்படி இருக்கு? ஏன் சில்வரில் வச்சுருக்கீங்க? அது மூடி இதுவும் செட்டாக இருந்துச்சு, மூடி வைக்கணுமே வச்சுருக்கேன். இல்லைன்னா தூசி விழுகும். ஆமாம் தூசி விழுகும். நம்ம வாயில் வைக்கிற விபூதியை. விபூதி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது, சும்மா தொட்டு வாயில் வைக்கிறோம்ல. சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. எல்லா தெய்வங்களும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மகாலட்சுமி தாயாரே மூளை குடிப்பண்ணா எல்லா தெய்வங்களும் சாப்பிடுங்க. கடவுளே சாயந்தரம் சாம்பிராணி எல்லாம் போடும். இங்கே விளக்குத்துறாங்க கைஸ். இந்த மாதிரி சாயந்தரம் தான் சாம்பிராணி போடும். ஆமாம் சாயந்தரம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ், சாயந்தரம் தான் சாம்பிராணி போடும். மகாலட்சுமி தாயாரை எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க கடவுளே. எல்லா தெய்வங்களும் எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லா கிரகங்களும் எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க கடவுளே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி, தண்ணி கொதிக்குதுன்னு நினைக்கிறேன். உழப்பானை. ஆமாம் இது அரிசி டெய்லி ஒரே மாதிரி தான் எடுப்பீங்களா? எவ்வளோ எடுத்துருக்கீங்க அரிசி? 1.25 அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு ஆளுக்கு 3/4 சொன்னீங்க. ஆமாம். ஆனால் கொஞ்சம் நம்ம அவ்வளோதான் சாப்பிடுவோம். அப்புறம் மீதி இருந்தால் வேஸ்ட்டு தான். வேஸ்ட்டு தான். 3/4 1.5 எடுக்கணும். நான் 1.25 எடுத்துருக்கேன். வேஸ்டான அரிசி இருந்தால் என்ன பண்ணுறது? பழைய கஞ்சியை தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றி சாப்பிட மாட்டேங்கிறோம். பழைய கஞ்சி சாப்பிட்டா சளி பிடிக்குது. அதை வடகம்லாம் போடலாமா? வடகம் போடலாம். வடகம் போடலாம். ஆனால் இப்போ யாரும் போடுறது இல்லையா? இப்போ போடுறவங்க போடுறாங்க. செலவு இருக்கவங்க போடுறாங்க. காயெல்லாம் பண்ணலைன்னாக்க வடகம் போடலாம். நம்ம தான் 2 காய் பண்ணிடுறோம், அதுவே சாப்பிட முடியல. இதில் எடுத்து வடகத்தை போட்டு அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். வடகம் போட்டு அது 4-5 வருஷத்துக்கு இருக்கும். கொஞ்சம் போட்டாவே நம்ம கெட்டு போகாதா? கெட்டு போகாது, நல்லா இருக்கும்.
ஆனால் அது நிறைய இருக்கும். அதனால நம்ம வடகம் போடுறது இல்லை. நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்காங்க. நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உலை கொதிச்சா அந்த கரண்டி சாதத்து கரண்டி எடுக்கணும். அதுக்குள்ளே இருக்கவர் அதே மாதிரி சில்வரில் அடி பிடிக்குமா பிடிக்காதா மீன்? பிடிக்கும். சில்வர்லேயும் பிடிக்கும். அடி பிடிக்கிறது ஹீட் ஆகிட்டா பிடிக்கும். ஆனால் சில்வர் வந்து கொதிநிலை சீக்கிரம் வந்துடும் அலுமினியத்தோடன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நினைக்கிறேன், தெரியல. சீக்கிரம் கொதிச்சிருச்சுல்ல அந்த தவளையோட இது. 10 நிமிஷத்தில் கொதிச்சிருச்சு. 10 நிமிஷத்தில் கொதிச்சிருச்சு. நல்ல கனமாக இருக்குது தவளை. இது எங்கள் பங்காளி வீட்டில் சந்திரனை வீட்டு கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பங்காளி வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கொடுத்தது. கிரகப்பிரவேசத்துக்கா எதுக்கோ இல்லை சாந்திக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு 80 60 பண்ணிக்கிட்டு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் இந்த தவளை முடி. சந்திரனை விட வள்ளியாச்சி விட கொடுத்தது. அது எவ்வளோ வரும் தெரியல. இது எவ்வளோ வரணும்? ஒரு உத்தேசம் 400 800 வருமா? தெரியல, எனக்கு தெரியல. நான் எங்கே வாங்கினேன் எனக்கு தெரியல. எப்படியும் 250 ரூபா 300 ரூபா வரும்னு நினைக்கிறேன். வாய் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். வாய் ரொம்ப அகலமாக இருக்கு. ஏன் அகலமாக இருந்தால் கை உள்ளே போய் அரிசி போடுறது இதுக்கு ஈஸி. ஆனால் வாய் அகலமாக இருக்குது, வடிச்சு விட்றது கஷ்டம். சாதத்தை வடிச்சு விடுறது கஷ்டம். வேற என்ன பண்ணுறாங்க? கரண்டி உள்ள போய் மோக்கிறதுக்கும் ஈஸி. இதே ஈஸி. இது நான் பருப்பு எடுக்கணும் குக்கரில். பருப்பு எடுத்துட்டு வந்தேன். அடியில் தான் கைஸ். அடியில் தான் குக்கர் இருக்கு. வள்ளிக்கிழமாவோட சாம்பாருக்கு எடுக்கணும். துவரம்பு இங்கே வச்சுருக்கீங்களா? இந்த ஊதா டப்பியில் அந்த இது வேலை இல்லை தான் மேமி. கருப்பில் தான் அந்த இது ஒயிட்டு போய். ஆமாம், இதில் அது இல்லை. அப்போ இதுதான் நல்லதில்ல. ஆனால் ரெண்டுலேயுமே காற்று போலையா? ரெண்டுலேயுமே காற்று போகல. இதுவும் நல்லா கிக்குன்னு மூடும். இந்த பாரு நல்லா மூடும். இதை இப்படி மூடிட்டோம்னா மூடல, ஒன்றும் உள்ளே போகாது. இந்த ஊதா டப்பா என்ன விலை? கண்டெய்னர் அது வந்து 600 700 தான். ஆனால் ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா. பருப்பு வேக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க சாம்பாருக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் தீர்ந்துருச்சு, வாங்கணும். என்ன தான் வச்சுருந்தாலும் போய் எடுத்துகிட்டு வந்து. ஆமாம், விளக்கெண்ணெய் ஊற்றி பருப்பு வேக போட்டால் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால விளக்கெண்ணெய் ஊற்றுறது உடம்புக்கு நல்லது. பருப்பும் திக்காக இருக்கும் வேகுறது. இல்லைன்னா தனித்தனியாக வேகுமா? இல்லைன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்காது. டயர் போட்டுனா விசில் வர வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம். குழம்பு வைக்கிறதுனா ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு. பருப்பு வேக வைக்கணும். ஆமாம், எந்த குழம்பா இருந்தாலுமா? இல்லை, புளிக்குழம்புக்கு பருப்பு தேவையில்லை. இந்த குழம்புக்கு பருப்பு குழம்புக்கு சாம்பார் இருக்கேன். சாம்பார் வைக்க போகிறோம்னா. ஆமாம். புளிக்குழம்புக்குன்னா என்ன பண்ணணும் வச்சு? புளிக்குழம்புக்குன்னா புளியை ஊற வச்சுட்டு இப்போ வதக்கி விட்டு புளியை ஊற்ற வேண்டியது. புளியை
போட்டு. வழிக்கு நம்ம சிவன் கோயில் திருவிழா வருது. ஆமாம். எந்தெந்த டே போகலான் இருக்கீங்க கோயிலுக்கு? நல்லா இருக்கும். 6ஆம் திருவிழா விசேஷமாக இருக்கும். அப்புறம் தேர் விசேஷமாக இருக்கும். தேருக்கு அர்ச்சனை பண்ணணும். எப்படி பண்ண போகிறோம்னு தெரியல. தெப்பம் இருக்கா? தெப்பம் ஒரு வருஷம் தெப்பம் வச்சா? இங்கே தெப்பம் இருக்கானது இல்லை அரிமளத்தில். ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்கே தெப்பம் வைக்கிறோம்னு சொல்லி வச்சா இல்லை ஒரு வருஷம். நான் இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுற ஆளான்னு தெரியல. இங்கே அரிமளத்தில் தெப்பம் ரொம்ப கேள்விப்பட்டதில்ல. ராயவருங்க வருஷம் வருஷம் வச்சுருவாங்க. அவங்க வருஷம் வருஷம் வச்சுருவாங்க. இவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு வச்சாங்க. ஒரு வருஷம் அது நல்ல விசேஷமாக சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வைக்கிற ஆளாங்கன்னு தெரியல. அடுத்தடுத்த வருஷம் தேர் இங்கே 5 தேர். இங்கே 5 தேர். ஆமாம் 5 தேர். சிவன் கோயில்லையா? சிவன் கோயில். ஆமாம். என்னென்ன சாமி? பிள்ளையார், சண்டிகேஸ்வரர், முருகன், அப்புறம் சிவன், அப்புறம் அம்பா. 5 தேர். அது ஏன் 5 தேர் வைக்கிறாங்க தெரியல. நம்ம ஊரில் 5 தேர். பெரிய தேர் ஒன்று, அது சிவனும் அம்பாலும் இருக்குது. பிள்ளையார் சின்னது. சிவன் கோயிலுங்கிறனால அங்கே வந்து மந்தியம்மன் கோயில் தானே ராயவரம். அதனால மந்தியம்மன் மட்டும்தான் தேர்ல இருக்கும். இது மந்தியம்மன் தங்க அங்கி சாத்தி உட்கார வச்சிருப்பாரு. இப்போ முக்கால்வாசி எல்லா சமயமே தங்க அங்கி சாத்துறாங்க. ஆமாம். அதே விசேஷ நாள் எல்லாரும் பணம் எடுத்து பண்ணிடுறாங்க. தங்க அங்கி. டீ போட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டீ சாப்பிடலாம். டீக்கு காலையில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்களா? எனக்கு பிடிக்காது. எனக்கு வெறும் டீ மட்டும்தான் காலையில் கொடுக்கும். எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிக்காது. ஈவினிங்கு டீ குடிக்கல. எனக்கு ஸ்நாக்ஸ் திங்கிறதே பிடிக்காது. வெறும் டீ மட்டும்தான். சரி வா டீ சாப்பிடுவோமா? வாங்க டீ சாப்பிட்டு வரலாம். இந்த டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிடலாம். கத்திரிக்காய் நறுக்கிறீங்களா? கத்தி நல்ல ஷார்ப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று இந்த அதில் ஷார்ப் பண்ணது ஓரளவு ஷார்ப்பாக இருக்கு. அது ஈஸியாக செல்ஃபாகவே நம்ம பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் யூடியூப்பில் இந்த பிள்ளைய வச்சுருக்கிறத பார்த்து தான் நான் வாங்கினேன். நிறைய கிச்சன் ப்ராடக்ட் அதுக்கு வாங்குதுங்க. ஆமாம். அதுக்கு எல்லாமே செல்ஃபில் அழகாக பண்ணுதுங்க. அது அபிராமியோ யாரோ ஒரு பொண்ணு தான் வச்சுருந்துச்சு. நல்லா குடும்பம் நடத்துதுங்க. இப்போ உள்ள பிள்ளைய சூப்பராக சுறுசுறுப்பாக இருக்கிற பிள்ளைய நல்லா நடத்துது. ஆனால் ஒரு பிள்ளைகளுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லி ஒரு பிள்ளைய துப்பே இல்லாமல் பண்ணுது. துப்பு இல்லாத பிள்ளைய துப்பு இல்லாததுன்னு என்ன இருந்தாலும் அது கிளம்புறது சீக்கிரமாக கிளம்புதுங்க. பிள்ளைய கிளப்புதுங்க. அழகா பண்ணுதுங்க. நமக்கே பார்க்க ஆசையா இருக்காதுங்க. வாழ்றத பார்த்தா நீட்டா ட்ரெஸ் பண்ணுதுங்க. ஃபேஸுக்கு என்னென்னமோ க்ரீம் போடுதுங்க. நல்லா இருக்கு. அதுங்களுக்கு எல்லா வசதியும் கிடைச்சி பண்ணிக்குதுங்க. அந்த காலம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. அதுங்களுக்கு கிடைக்கிது. இதுங்களுக்கு புருஷங்க நல்ல வேலையில் இருக்காங்க ஐடியில். இருந்தாலும் சோம்பேறித்தனமாக இருக்காமல் பண்ணிக்குதுங்க. பாரு பணந்தே இருக்கே அப்படின்ட்டுலாம் இல்லாமல் பண்ணிக்குதுங்க. அது பெரிய விஷயம் இல்லையா? வீடு நல்லா அழகாக நீட்டாக வச்சு பண்ணிக்குது. இருக்குன்னு சொல்லி சோம்பேறித்தனம் பட்டு இருக்காம சூப்பராக பண்ணுது. ஒவ்வொரு பிள்ளைய பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு அதிக கிளம்பிக்குதுங்க. அப்புறம் பிள்ளைகளை கிளப்புதுங்க. தோது போடி. ஆமாம் எல்லாரும் கிளம்பிடலாம். கொஞ்ச நாள் வாடகை வீட்டில் இருக்குதுங்க. அப்புறம் ஒரு லேண்டு வாங்குதுங்க. வீடை கட்டுதுங்க. என்ன எல்லாமே பண்ணிடுதுங்க. சாப்பாடும் வெறும் அரிசியை சாப்பிடாம ராகி அது இது எல்லாம் பண்ணுதுங்க. அதுங்க சின்ன வயசு பிள்ளைகளா இருந்தாலும் அம்பட்டும் பண்ணுதுங்கப்பா. நல்ல விவரமா இருக்குதுங்க. எத்தனை கத்திரிக்காய் எடுத்திருக்கீங்க? எத்தனை கத்திரிக்காய் எடுத்திருக்கீங்க? ஒரு 4-5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் தூக்கி கீழே கொட்டணும். இது சாம்பாருக்கு அவிய போடணும்.
பருப்போட சேர்த்து ஆட் பண்ணுமா? அடக்கிடுச்சு. விசில் அடங்கிடுச்சு. நல்ல வேலை. பருப்போட சேர்த்து ஆட் பண்ணணுமா? ஆமாம். கொஞ்சம் பருப்பு தண்ணி ஊற்றி வச்சுக்கோ. ரசம் வேணுமா வேண்டாமா? ரசம்னா உங்களுக்கு விருப்பம்னா வச்சுக்கோ. ரசம் கொஞ்சோண்டு வேணா வைப்போம். இதுக்கு ரசத்தை விடுவாங்க. ரசத்துக்காக இந்த தண்ணி ஊற்றிக்கிறேன். பருப்பு தண்ணி எடுத்துக்கணுமா? தாடி சுற்றிக்குவோம். அப்புறம் நம்ம என்னையிலேருந்து மம்மி விரதமாக இருக்கோம். விரதம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஞாயிறு 1 திங்க 2 செவ்வாய் 3 நாள் விரதம். 5 நாள் 3 நாள் 7 நாள் 9 நாள் 11 நாள் இப்படி தான் விரதம் இருக்கணும். ஒத்தப்படையில். ஆமாம். அதனால நீ 3 நாள் ஏன்னா செருப்போடாமையில போகிறது கஷ்டம் தானே. என்ன நம்மளுக்கு ஏற்கனவே வலிக்கும். வண்டி ஓட்டணும். வண்டி என்ன காலையா விட்டுற? இருந்தாலும் கால் குத்தும்ல, கியர் போடல. அப்படியா? வெங்காயம் போட்டேன், தக்காளி போடுறேன். சாம்பார். அப்புறம் வெண்டைக்காய் மசாலா. இது இதுக்கு வேகட்டும். வேக விட்டு கரைச்சி விட்டுருவோம். கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள் விட்டு இது பாரு இறங்கிது. சொல்கிற வச்சு கேட்க மாட்டேங்குது. அடங்க மாட்டேங்குது. போட்டாச்சு. இது நான் தேங்காய் துவையில் அரைக்கலாம்னு பார்த்தேன். துவையை அரைச்சா மத்தியானத்துக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் புளி போட்டு துவையை அரைப்போம். சோறு வெந்துருன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கணும். நல்லா வெந்துருச்சு. நிறுத்திடலாம். அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் இருக்க வைப்போம். இங்கே என்ன எடுக்க போறீங்க? இந்த புளி கரைக்கிறதுக்கா? ஆமாம். இதில் போட்டு வைப்போம். கொஞ்சம் ஊற விட்டு அரைக்கிறேன். ரசத்துக்கு அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஆமாம். சாம்பாருக்கு ஊற்றணும், ரசத்துக்கு ஊற்றணுமா? ரசத்துக்கு ஊற்றணும், சாம்பாருக்கு ஊற்றணும். ஒரு தக்காளி கொண்டாந்து போடணும் அதில். இது ஒரு தக்காளி எடுத்துகிட்டு வரேன் ரசத்துக்கு. இதில் சுடுறதுல போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன எப்படி பொத்து விட்றீங்க? ஆமாம், இப்படி பொத்து விட்டு கரைக்கலாம். இது ரசத்துக்கு தானே? ரசத்துக்கு தான். ரசத்துக்கு எல்லாமே கீழே பண்ணிட்டு மேலே சும்மா கொதிக்க வைக்கிறது மட்டும்தான். கொத்தமல்லி தழை இருந்தால் நல்லா இருக்கும். நேற்று தழை ரொம்ப கொஞ்சமாக கொடுத்துச்சு அந்தம்மா. எல்லாமே 10 ரூபாய்க்கு வாங்கணுங்கிறாங்க நம்ம ஊரில். கொத்தமல்லி தழை 10 ரூபா தனியாக, இது புதினா 10 ரூபாய்க்கு தனியாக வாங்கணுங்கிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட கொடுக்குறாரு. ரொம்ப அநியாயம் பண்ணுறாரு. அது கொஞ்சம் உப்பு போடணும் ரசத்துக்கு. ரசத்துக்கு கொஞ்சம் உப்பு. இது ரசங்கள். இது ரசம். இது சாம்பார். அப்புறம் பொரியல். இது நம்ம மிக்ஸி கப்பில். அது சட்னி. இந்த காலையில் சட்னி அரைச்சிட்டேன். ஆமாம், காலையில் தோசைக்கு. காலையில் தோசை ஊற்ற போகிறீங்களா? ஆமாம், தோசை ஊற்றணும். உனக்கு ஊற்ற முடிஞ்சா ஊற்றுவேன், இல்லைன்னா சாதமே உனக்கு. அன்றைக்கி லாஸ்ட் நாள் நீங்கள் தேங்காய் துவையல் அது மேலே வச்சுருந்தது நல்லா இருந்துச்சு. அதுதான் தொட்டுக்கிட்டேன். இதே தட்டைப்பீத்தங்காய் அந்த இது பீன்ஸாக அது தொட்டுக்கல். அதுதான் பிடிச்சிருந்துச்சு. தேங்காய் துவையல் நல்லா இருக்கும் எப்போவுமே. இதெல்லாம் அந்த காலத்தில் அரைக்கிறது. இப்போ யாரும் அரைக்க மாட்டாங்க. நான் அரைக்கிறதெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையெல்லாம் அரைச்சிருந்தேன். இது வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, தேங்காய், கொஞ்சோண்டு புளி. இந்த காலத்தில் யாரும் இதெல்லாம். இப்போ எல்லாத்துக்கும் தக்காளி மிக்ஸ் பண்ணி வதக்கி அரைக்குதுங்க. வதக்கு சட்னின்ட்டு அது ஒரு டேஸ்ட்டு.
அது புதினாவெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சா நல்லா இருக்கும். புதினா, மல்லி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அரைச்சா நல்லா இருக்கும். அவங்க இது வரமிளகா, கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தான் வதப்பி வரும். ஆமாம், கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வதக்கி, இல்லைன்னா கடலைப்பருப்பு போட்டு கூட வதக்கி அரைச்சா துவையல் கூட இருக்கும். பருப்பு போட்டு வதக்கி அரைச்சா சட்னி கூட இருக்கும். சாதத்தை வடிச்சு விடவா? ரொம்ப குழஞ்சி போயிடாம வடிச்சு விடுறேன். அது உருண்டை கட்டி இருக்கனால சரியா வரல. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் தோசை ஊற்றணும். தோசை, இந்த சாம்பார், சட்னி இருக்குது, தேங்காய் சட்னி இப்போ அரைச்சேன், தேங்காய் சட்னி. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு சுட சுட சாதம், சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், ரசம், இந்த சட்னி மத்தியானத்துக்கு இருந்தாலும் தொட்டுக்கலாம், வெண்டைக்காய் பொரியல். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.